பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. வரலியா செல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாளிலே நாம் மகிமை என்ற ஒரு பகுதியை குறித்து நாம் தியானிக்கலாம். மகிமை, அதாவது கிறிஸ்தவர்கள் அநேகமாக பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான வார்த்தை மகிமை, கிருபை, சோத்திரம், இப்படி எல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்களேன். அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருள் என்ன? மகிமை என்ன என்ன, கிருபை என்ன என்ன, சோத்திரங்கள் என்ன என்ன, ஹalleluya என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்களேன். நம்ம இந்த நாள்ல மகிமை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா மகிமை சில பேர் பாத்தீங்கன்னா, என்னப்பா ஃபங்க்ஷன் எப்படி நல்லா நடந்துச்சா? கர்த்தருடைய கிருபையினால மகிமையா நடந்துச்சுங்க. இந்த வருஷம் உங்க பையன் பாஸ் பண்ணிட்டானா, நல்ல மார்க் எடுத்தானா? மகிமையா இருந்துச்சுங்க, என் பையன் மார்க் எடுத்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் அவனை வந்து உயர்த்தும் போது அப்படி பார்க்கும்போது ஒரு மகிமையா இருந்துச்சு. ஒவ்வொரு காரியத்திலும் மகிமை, கிருபை, மகிமை அப்படின்னு நிறைய யூஸ் பண்ணுவோம் பாருங்களேன். அப்போ மகிமைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம். என் மகிமையை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கொடேன்னா கொடுக்க மாட்டேன் அப்படி அர்த்தம். அதை சொல்றது, நான் தான் கர்த்தர், எனக்கு மேல யாருமே கிடையாது. இது என்னுடைய பெயர், கர்த்தர் என்பது என்னுடைய பெயர். எனக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை வேறு ஒருவனுக்கும் இந்த விக்கிரகங்களுக்கும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் இந்த வாக்கு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். அது என்ன மகிமை? எபிரேயத்துல அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. தெகிலா கவோட். தெகிலா கவோட் அப்படின்னா மகிமை, அதாவது உயர்ந்த உயர்ந்த மேன்மையான, பரிசுத்தம், பிரசன்னம், இப்படி அநேக சொல்ல, அல்லது அவருடைய முகம் சொல்லப்படுகிற, அல்லது உயர்ந்த ஸ்தானம், இதுக்கெல்லாம் டோட்டலா சேர்ந்து அதுக்கு வைக்கிற ஒரு பொருள் மகிமை. வேதத்துல மகிமை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் மகிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மகிமை வெளிப்படுத்தியிருக்கிறார். வித்தியாசமா டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே மகிமைக்காக, நம்ம புரிந்து கொள்ளும்படியாக. அப்போ மகிமைன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல, மகிமைன்னா அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஐயா, இப்போ ஒரு உயர்ந்த மனிதருக்கு அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் இல்லையா? அதே போலதான் கர்த்தருக்கு மேல, பிதாவுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அவர் தான் ஃபைனல், கடைசி, உயர்ந்த. இப்படி சொன்னா நல்லா இருக்கும் பாருங்களா. நான் ஒரு வசந்த வாசிக்கிறேன். திரு பவுல் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது 1 தீமோத்தி புத்தகத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்களா. 1 தீமோத்தியோ 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை நான் வாசிக்க வைக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தி 6:16. ஒருவராய், நல்ல கவனிங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவர் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். என்ன சொல்ல வருகிற பாத்தீங்களா? கடவுள் ஒரு ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒரு வல்லமை உள்ள மகிமையான ஒரு ஒளி, வெளிச்சம், பிரசன்னம், அல்லது அக்கினின்னு சொல்லலாம். எசேக்கியேல் புத்தகத்துல அக்கினி மயமாக என்று சொல்லப்பட்டிருக்கு. சொகுசாவின் நிறம்னா, சொகுசானா அது அக்கினி. அந்த அக்கினியை பார்க்க முடியும் தவிர அதுக்குள்ள இருக்கிற உருவத்தை யாராலும் பார்க்க முடியாது. பிதாவுக்கு உருவம் இருக்கிறது இல்லையா? ஏமானலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனுக்கு பேரு, அதுக்கு பேரு மகிமைன்னு அர்த்தம். மகிமையின் தேவன் அல்லது யெகோவா. சங்கீதம் 24 சொல்றாங்க, அவர் மகிமையின் ராஜா. அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த ஒளி. அதான் இஸ்ரவேல் மக்களை நடத்தி கொண்டு வரும்போது
பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னியாகவும் நடத்தி வந்தார். பார்க்க முடியும், ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை பார்க்க முடியாது, பிதாவை பார்க்க முடியாது. அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம். ஒரு அணியிலே சொல்லுவோமா, உதாரணத்துக்கு மோசேவின் காலத்துல யாத்திராக 19 மோசேனை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனாய் மலை அவனை மூடிது, பிரசன்னம் மூடிடுச்சு. ஆனா தேவனை பார்க்க முடியல, சத்தத்தை மட்டும் தான் கேட்க முடியுது. யாத்திராகம புத்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, ஒரு முகத்தை எனக்கு காண்பீங்க, ஒளியை பார்க்கலாம், மகிமையை பார்க்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க தேவனை பார்க்க முடியாது. அதுதான் ஸ்பெஷல், உயர்ந்த ஸ்தானம், அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்கு பேர் மகிமை. உடைய முகத்தை நான் பார்க்கணுங்கிற இல்லப்பா, ஒருவனே என் முகத்தை பார்த்து உயிரோடு இருந்ததாக சரித்திரம் இல்லை. ஒன்று செய்ய, என்னுடைய பின்பக்கத்தவனை நீ பார்த்துக்கோ. எதுல வச்சு பார்த்துக்கோ, நான் ஒருவர் அனுப்புவோம் கண்மலையாக இயேசு கிறிஸ்து, அவர் மூலியமாக என்ன பார்த்துக்கோ. அப்ப என்ன அர்த்தம்னா, மகிமை என்ன, வெளிச்சம், ஒளி இல்லையா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம், அதுக்கு பேரு மகிமை. யாரும் இது கிட்ட போக முடியாது, அவருக்கு மட்டுமே சொந்தம். அந்த மகிமையை தான் சொல்றேன், நான் வேறொருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன் ஆண்டவரே வேறொருக்கும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளுக்கு இந்த தேவன், மகிமையின் தேவன் காணப்பட்டார். பார்க்க முடியல, பிரசன்னத்தை பார்க்க முடிச்சு. ஆதியாகம் 3:8 வாசிக்கிறோம், குளிர்ச்சியான வேலையில தேவன் உலாவுவார். பாவம் செஞ்சுட்டு பிறகு அந்த உலாவின் சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த மகிமைகளுக்குள்ள இருந்தாங்க, ஆனா நாள் ஆக ஆக அந்த மகிமை அவர் மட்டுப்படுத்திட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. சரி, ஒன்று. இரண்டாவது பார்த்தா, இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்பொழுது கானான் தேசத்தை கொண்டு போகணும், பரம கானானுக்கு. அந்த கானானுக்கு கொண்டு போகும் பொழுது நம்மளுக்கு பரம கானான், அவர்களுக்கு கானான். கொண்டு போகும்போது பாருங்களேன், மோசையை கூப்பிட, உன் மேலே ஏறிவா, நான் உங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கணும், அந்த மக்களை எனக்கு பிரமாணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சீனாய் மலைக்கு ஏறி போகிறார், பிரசன்னத்துக்குள்ள மூடுகிறார். கர்த்தர் மகிமையின் தேவன் அவரோடு பேசுகிறார். வருவதற்கு நேரமாக சூழ்நிலை இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, தனக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்கி விட்டார்கள். தனக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதை மகிமைப்படுத்தி, யாருக்கு இருக்குத, தேவனுக்கு இருக்கிற மகிமை, கொடுக்க வேண்டிய மகிமை அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் தேவன் டென்ஷன் ஆயிட்டார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ரோமர் புத்தகத்துல திரு பவுல் அப்போஸ்தலர் எழுதுறாரு, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல. அந்த மக்களை எப்படி எழுதுறாருன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளோட ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவன் டென்ஷன் ஆயிட்டார். எனக்கு ஒரு மகிமை இருக்குது, அந்த மகிமையில இந்த மக்களை வச்சு நடத்தினேன். ஆனா எனக்கு இருக்கிற கொடுக்க வேண்டிய மரியாதைய, உயர்ந்த ஸ்தானத்தை விக்கிரகங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால இனிமே என்னுடைய மகிமை என் பிள்ளைகளுக்கு யாருக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு, குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு என் மகிமையை தரவே மாட்டேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதான் எழுதுறாரு ஏசாயா புத்தகத்துல, என் மகிமையை, இதெல்லாம் கர்த்தர், உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர், எனக்கு மேல யாரும் கிடையாது, அந்த என்னுடைய நாமம் இது. ஆனா எனக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது, ஸ்தானம் இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, அதை யாருக்குமே தர மாட்டேன். அப்ப அந்த மகிமை யாருக்கு தான் கொடுத்தார்? அந்த மகிமை யாருக்கு தான் கொடுத்தார்? ஒரு அலையில சொல்லாம, அந்த மகிமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எப்படி கொடுக்குறாரு பாருங்களா, ஏசாயா புத்தகத்துல 42:1 வாசிக்கிறேன். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாக்கு பிரியமானவரும், இவரே என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன், இவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இவ்வளவு அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டது. ஆக்சுவலி இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஊழியக்காரர் கொடுக்கப்பட்டது. ஆனா பிதாவுடைய ஊழியக்காரர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த மகிமையை கொடுத்தாராம். சொல்றாரு பாருங்க, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற இவரே, அந்த இயேசு கிறிஸ்துவே, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இன்னும் அக்யூரேட்டா சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்களேன், யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல, யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல பிதாதான் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொடுக்கிறாராம். இந்த வாசிக்கிற பாருங்க. ஏன்னா இவர்கள் திரித்தத்துவம் ஒன்றான மெய்தேகர இவர்கள் ஒன்றான மெய்து, இவர் கூட இருக்கிறாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார். அப்ப பிதாவுக்கு என்ன மகிமை இருந்துச்சோ அதே மகிமை குமாரனுக்கு இருக்க வேண்டும், குமாரனுக்கு என்ன மகிமை இருந்துச்சோ அது பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். என்ன ஒரு காலகட்டம் ஆக ஆக மகிமையை கம்மி பண்ணிட்டு வரணும். பிதா இறங்கி வந்தாருன்னா மனுஷன் இறந்து போயிடுவாங்க. யாத்திராகம் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ஆண்டவரே நீங்கள் பேசாது இருக்கு, நீங்கள் இறங்கி வந்தா நாங்கள் அழிந்து போயிடுவோம். யாத்திராகம் 33 சொல்றாரு, நான் இறங்கி வந்தேன்னா என் மகிமை அத்தனை சுட்டுருச்சு, எல்லாம் பாவியான மக்கள். அதனால என்னுடைய மகிமை யாருக்கு கொடுக்குறேன்? என்னுடைய ஊழியக்காரக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறேன். திரித்தத்து வெளிப்படுத்து பாருங்க, வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீ என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அப்ப என்ன அர்த்தம்? இவரு மகிமைக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து யாருக்கிட்ட? பிதாவிடத்தில் இருக்கிறார். பிதாக்கிட்ட இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்த ஆவி ஒன்றா இருக்கிறார். இந்த மகிமை கொடுத்தீர். அப்ப ஏற்கனவே ஏசாயா புத்தகத்துல சொல்ல மகிமை யாருக்கு தரமாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் பிதா இங்கே ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறார். நம்ம 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோவான் 17:3. ஒன்றான மெய்தான உண்மையும் நீர் அனுப்பினாக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அப்ப ஒன்றாக, அப்ப பிதாவிடத்தில் புறப்பட்டவர் அதே மகிமை கொண்டு வருகிறார். அந்த மகிமை யார் கொடுக்கிறார்? பிதா இயேசு கிறிஸ்துக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார். அதனாலதான் யோவான் 10:30 வாசிக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன்னு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். யோவான் 8:29 வாசிக்கிறேன். என் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை, எப்பொழுதும் நாங்க ஒன்றாவே இருக்கிறோம் என்று அந்த வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 1ஆம் அதிகாரத்துல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அந்த தேவனிடத்தில் இருந்தார், அவரு தேவனுடைய வார்த்தையா இருந்தது, அது வெளிச்சமா இருந்தது, தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. அப்போ பிதாவிடத்துல மகிமையை அங்கே இருந்தவர், ஆதியில இருந்தவர் அந்த மகிமை வாங்கிட்டு தான் எங்க வராரு? புதிய ஏற்பாட்டுல அந்த மகிமையோட வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? விசேஷ விதமாக இங்க நாங்க பார்க்கறதுக்கு தெளிவா சொல்லுது. யோவான் புத்தகம் இன்னும் தெளிவுபடுறாங்களா? சீசனோட இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ பிலிப்பு கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்றாரு. ஆண்டவராக சொல்றாரு பாருங்களா, பிதாவை என்னை பார்த்தால் பிதாவை கண்டடையும். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 9 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பி என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்களை ஏன் சுயமாய் சொல்லவில்லை? என் இடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவுக்குள்ள பிதாவுக்கும் குமாரனும் வாசம் செய்கிறார். பிதாவுக்குள்ள குமாரன் இருக்கிறார், குமாரனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இவங்க ஒன்றா இருக்கிறார். இவர்களுக்கிட்ட ஒரு மகிமை இருக்கிறது. இந்த மகிமை, பிதாவுக்கு மகிமையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஏன்னா தேவன் அதாவது தேவன் ஒரு குண்டு செலவு பாவம் இருந்தா கூட ஒத்துக்க மாட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து மறுபடியும் மீண்டும் மக்களை பிதா சேர்ப்பதற்காக பிதாவின் மகிமை வாங்கி வந்தார். அதனால சொல்றது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் இல்லையா, என்னை அன்றி பிதாவினத்தை யாரும் போக முடியும். அப்படின்னா நான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை கொடுத்து நான் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு அலையிலேயே சொல்லமா மிக அழகாய் தெளிவாய் சொல்லப்படும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அந்த மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாச்சு பரலோகத்தில் என்று சொல்லுவாங்க. அப்போ பிறக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவானவர்களுடைய பிதாவுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அவருக்கு ஒரு ஸ்தானம். திரித்தத்துவத்துல 2ஆம் தத்துவமாகிய பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதா வைத்து மகிமை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, சரி, அந்த மகிமைய அவரு யாருக்கு கொடுத்தாரா? இதான் மிக முக்கியமானது. யாருக்கு கொடுத்தாரா? ஏசாயா புத்தகத்துல 42ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 42ல ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், பிதாவுக்கு முதல்ல மகிமை பிதா மகிமையா இருந்தார். அந்த மகிமை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா குமாரனுக்கு கொடுத்தார். குமாரன் அந்த மகிமை யாருக்கு கொடுத்தார்? வாசிக்க பாருங்களேன். ஏசாயா 42:3 வாசிக்கிறேன். அவர் நெறிந்த நாணலை முடிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. 17 வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியில உரைக்கப்பட்டது 20 படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமான என்னுடைய தேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவன் வீதிகளை கேட்பதில்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கெடுக்கிற பண்ண வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எறி திரிய அணைக்காமல் இருப்பார். ஒரு அலையிலே சொல்லுவோம்மா, எதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதா மகிமை கொடுத்தார்? அந்த மகிமையை எதுக்கு தன்னுடைய மக்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னா, இங்க மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மட்டும்தான் ஆத்தும பாரம் உள்ளவராம். அங்க சொல்றாங்க, நெறிந்த நாணலை முறிக்காமலும். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட 42:3 இங்கே மத்தேயு சுவிசேஷம் ஞாபகப்படுத்துகிறார். நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறி திரி அணைக்காமல் இருப்பார். ஒரு அலையிலே சொல்லலாமா? அதுதான் நெறிந்த நாணல். நாணலை நீங்க பார்த்திருப்பீங்க, சதுப்பு நிலத்திலே வளரும். ஒரு காத்தடிச்சா விழுந்துபடும். கீழே அடி பாரங்கள் அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கா.
காத்தடிச்சு முடிஞ்சு போயிடும். அதை நிமித்து வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. அது ஒடுங்கி போய் நெறிஞ்சு போய் அப்படி கிடக்கும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நெறிந்து போன வாழ்க்கை, உதவி இல்லாத வாழ்க்கை, வியாதியின் வாழ்க்கை, பிசாசின் வாழ்க்கை, கொடுமையின் வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. இப்படிப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்கு பேர் நெறிந்த நாணல் வாழ்க்கை. தாவரத்திலே மிகவும் ஒடிஞ்சு போன தாவரம் நாணல் தான். அந்த நாணல் வாழ்க்கை இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க, நான் அந்த வாழ்க்கையை சரிப்படுத்தி பலப்படுத்தி சரி பண்ணி உங்களை நல்ல ஒரு சங்கீதம் வருகிற நாணலாய் மாற்றி விடுவேன். நல்லா கவனிங்களேன். நாணல் எப்படி இருக்கும்? நல்லா சீவி கருவா இருக்கும். சின்ன கரும்பு பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும் பாருங்களேன். சின்ன கரும்பு பேர் இருக்கும். அதை கட் பண்ணி எங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதை அழகாய் சீவி ஒரு மேல் லேயர்ல ஒரு பிளேடு போட்டு அழகா ஒரு கேப் உடைய அதை ஊதி பாருங்களா, சங்கீதம் வரும். வில்லேஜ்ல இன்னும் பயன்படுத்தாங்க நாணல் சங்கீதம்னு சொல்லி. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. பாவத்தில் இருக்கிற நம்மளை கொண்டு வந்து நெறிந்து போன வாழ்க்கை இருக்கிற நம்மளை நெறிப்படுத்துகிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக தான் செய்வதற்காக தான் பிதா இயேசு கிறிஸ்து தன் மகிமையை கொடுத்தார். ரெண்டாவது, மங்கி எறிகிற திரி. வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைங்க, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க, வாழ்க்கையில பாவம் போனுங்க, இந்த பாவத்தை விடமில்லைங்க, என் வாழ்க்கையில செத்து படைக்கிறேங்க, நான் வியாதியோட இருக்கிறேங்க, எதையுமே கை கூடலுங்க அப்படின்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளையை உன்னை பார்க்கிறார். உன் வாழ்க்கை என்கிட்ட குரு. நீங்க விளக்க பார்த்திருப்பீங்க. விளக்குல ஒளிவை எண்ணெய் ஊற்றி அதுல திரி போடுவாங்க. அந்த திரியை போட்டுன்னு வச்சுங்களேன், அது எரிந்து கொண்டே இருக்கும். உதவாம இருக்கிற நம்மளை அகல் விளக்காய் நம்மளை மாற்றுகிறேன்னு சொல்றாங்க. மங்கி, அதாவது சணல் நூல் எதுக்கு உதவாக்க சணல் நூலை சரி பண்ணி உன் மூலியமாக உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்னு சொல்ல மத்திய புத்திர வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லி. ஏன்னா நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பிதாவுக்கு அந்த பிதா இயேசு கிறிஸ்து மகிமை கொடுத்தார். ஏன் அப்படி வர்ற மக்களை நெறிந்து போன வாழ்க்கை, ஒடிந்து போன மனுஷங்கிட்ட வாழ்க்கை கொடுத்தா ஒடிச்சிருவான். ஆனா இயேசு கிறிஸ்துவன் அப்படி இல்லைங்க. உன் வாழ்க்கையை சீர்படுத்தி பலப்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே அவர் மகிமை பெற்றுக் கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த மகிமைய நமக்கு கொடுத்தாராம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த மகிமைய நமக்கு கொடுத்தாராம் பாருங்களேன். யோவான் புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வரலையா சொல்லலாமா? பிதா இயேசு கிறிஸ்து மகிமையை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? மக்களை அழிந்து போற ஆத்துமக்களை கொண்டு வந்து நாணல் வாழ்க்கை இருக்கிறவங்களை எரியாத விளக்கை கொண்டு வந்து மாற்றி தீபமாக மாற்றி நம்மள பிதாவிடத்தை சேர்க்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து மகிமை கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மகிமைய யாருக்கு கொடுத்தா? நாணல் வாழ்க்கை இருக்கிற நமக்கு, எரியாத விளக்கு இருக்க நமக்கு மகிமை கொடுத்து நித்தியவாசியா மாத்திருக்கிறவரால் இல்லையா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்தத்தில் நல்லா கவனிக்கல. மிக தெளிவா சொல்றாங்க பாருங்க. சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, சங்கீத புத்தகத்துல 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 5ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பாருங்க. 8:5 இதுமாய் சொல்லுகிறது. என்ன சொல்றதுன்னா, நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கிறேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பார்த்தீங்களா இல்லையா செல்லமா? ஆதாமுக்கு மகிமை கொடுத்தால் இறந்து போயிட்டார். அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த மகிமை நமக்கு கொடுத்தார். அப்ப நம்ம படைக்கும் போது எப்படி கனத்தினாலும் மகிமையில படைக்கப்பட்ட நாட்கள் ஆக ஆக அந்த மகிமைக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டோம். செல்லமா? அதாவது எல்லாருக்கும் மகிமை இருக்குதான். எல்லாரும் விட மகிமை விட ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஆண்டவர் மூலியமாக நமக்குடைய மகிமை தான் மேன்மையா. 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனிதன் ஒரு மகிழ்தான். எல்லா மாம்சம் ஒரே விதமான மாம்சம் அல்லன்னு சொல்றேன் பாருங்களேன். 38ஆம் வசனத்துல 1 Corinthians 15:32 வாசிக்கிறேன். அதுக்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய மேனியை கொடுக்கிறார். அது மேனினா மகிமைன்னு அர்த்தம். மிருகங்களுக்கு ஒரு மகிமை, வானத்துக்கு ஒரு மகிமை, நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை, அதான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். ஆனா அதை காட்டிலும் மனுஷனுக்கு தான் மகிமை அதிகமே கொடுப்பேன்னு சொல்றேன். ஏன்னா நாம் மனிதர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து சாயலில் படைக்கப்பட்டவர்கள். எனவே நன்றா இந்த நாள்ல பெற்றுக்கொண்ட பாடம் என்ன? கனத்தினாலும் மகிமையில மடிசுற்றப்பட்ட நாம கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் மக்களை போல இருக்கிறோமா? வேண்டாங்க. கர்த்தருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமைய ஆதாமுக்கு கொடுத்தார், விட்டு போயிட்டார். 2ஆவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு அந்த மகிமை கொடுத்தார். ஏன்னா நெறிந்து போன வாழ்க்கை, ஒடிந்து போன வாழ்க்கையை மாற்றி மீண்டும் நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் அந்த மகிமை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மகிமையை நமக்கு கொடுத்து இன்றைக்கு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி மகிமையிலே பிரவேசித்தாரோ,
அந்த மகிமை இருக்கிறதுனால தான் மகிமையில் பிரவேசித்தார். அவருக்கு உயர்ந்த ஸ்தானம் ஆண்டவரை இயேசுகிறது. அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ மற்ற இயற்கை சாதனங்களை இயற்கையா இருக்கிற ஆறு மலை கொடிக்கு அந்த மகிமை கொடுக்கல. அது பூமியோட போயிடுச்சு. ஆனா நமக்கு தான் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு மகிமை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம 2 Corinthians 3:18 வாசிக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவதற்காக தான் நம்மள மகிமையிலும் கணத்தில முடி சுற்றினார். அதனால பழைய ஏற்பாட்டுல மகிமை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்தார். நாம் மகிமையிலே பிரவேசிக்க போறோம். நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம தொடர்ந்து வாழ போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், வேலை ஸ்தலங்கள், வருமானங்கள், உங்கள் ஊழியர்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்திலே கர்த்தருடைய ஆராதிக்கிற நாள் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு குழம்பு கூட, ஒரு ஆத்தும கூட வீட்டுல தங்கி விடுவது. அனைவரும் கடந்து போய் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.